என்ன சொல்ற? அம்மா ஏத்துக்கிறதுக்கு தயாராப்பா? வேணாம் மேடம், எனக்கு வேணாம் மேடம். இல்லையா? சுத்தமா இல்லை. நாங்கள் இப்படி சொல்கிறேன்னு எவ்வளோ அனுபவிச்சுக்கோங்க மேடம். நாங்கள் அதில் அம்மாவே வாங்கினா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருமோ அதுக்கு. இப்போ நான் இந்த வார்த்தை சொல்றேன்னா எவ்வளோ ஒத்துமையாக இருந்தேன் மேம். நாங்கள் 2 பேரும் 4 பேருமே அவ்வளோ ஒத்துமையாக இருந்தேன் மேம். இப்போ வேணான்றா அவ்வளோ அசிங்கம் மேம் எங்கள் வீட்டாண்ட. இவங்க அங்கங்கே பேசி நடத்த அவ்வளோ அசிங்கம் மேம். எங்களை அவ்வளோ கேவலமா பேசுறாங்க. அந்த வீட்டு சரியாக வந்துட்டு நான் போத்த கிடையாது. எனக்கு என் இதில் பேசாத கூட என் பின்னாடி பேசுறாங்க மேம். அவ்வளோ கேவலமா பேசுறாங்க மேம் எல்லாருமே. இவங்களால எனக்கு தான் மேம் கேவலமே. யாருன்னா பார்த்தா எனக்கு கேட்க போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் உதவி பண்ணுறேன். யார் தெரிஞ்சவங்க பார்த்தா கூட நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு மேம். எங்கள் வீட்டு ஃபேமிலி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு மேம் இவங்க பண்ணுறது. அக்கா தங்கச்சா சண்டை போட நாங்கள் வந்தா பார்த்தோம் அதை பண்ண மாட்டேன்ட்டு வந்து 2 மாசம் வீட்டில் இருந்தாங்க. எதுவுமே கேட்கல. ஊர்ல பண்ணா தப்பா என் தங்கச்சி பண்ணிச்சு, அவ்வளோ போறா, என் தங்கச்சி போக கூடாது அப்படின்னு கேக்குறாங்க மேம். வாய் தாங்க பண்ணி வச்சுருக்கிறேன்னா பேசுவாங்க தான். நீ சும்மா இருந்தா தானே. ஒரு பொண்ணை கேக்குறாங்க அசிங்கமான என்ன மேம் பண்ணுவீங்க? நீங்க கேட்க பண்ணீங்களா மேம்? ஆமா எங்க அக்கா கேட்கணும் அப்படிதான் கேட்பேன் அப்படின்னு இவங்களும் கூட சேர்ந்து அடிக்க வந்தாங்க மேம். என்ன நான்லாம் அடிக்க வரல மேடம். அடிக்க வந்தோன்னுதான் நான் கதை அடிக்க வரல. அதெல்லாம் சும்மா பேச்சு. இவங்க கூட சேர்ந்து இந்த பொண்ணை பார்த்து தப்புலாம் அவங்க சொல்லிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணை அடிக்க போயிட்டேன் ஒரு நாள். நான் இந்த பொண்ணு நானே பேச மாட்டோம் சண்டையில். அதனால தப்புல இந்த பொண்ணு மேலே சொல்லி இந்த பொண்ணு எனக்கு விரோதியாக பார்த்தாங்க. ஒரு நாள் அடிக்க போயிட்டு இந்த பொண்ணு. நான் 2 பேர் பேசாத இருக்குது. இவங்க என்ன பண்றது, என் மேல அந்த பொண்ணு தாண்டா தப்பு பண்ணுது, அந்த பொண்ணு தாண்டா தப்பு பண்ணுது என் மேலே ஏற்றி விடுத்து மேம். இந்த பசங்களுக்கு நல்ல கெட்டதெல்லாம் யாருமா செய்வாங்க? அவங்க அத்தைங்க செஞ்சுக்குவாங்க, அவங்க ஆயாங்க செஞ்சுப்பாங்க. செய்வாங்க மேம். அவங்க செஞ்சுப்பாங்க. செய்வாங்க மேம், கண்டிப்பா செய்வாங்க மேம். எங்க அப்பா செஞ்சுக்கிறாரு மேம். என்ன ஒரு நாள் அவங்க செஞ்சுப்பாங்க மேடம். 2 லட்ச ரூபாய் நீ வாங்கினியா கேட்டாரா? என்னது 2 லட்சம்? வீடு 1.5 லட்ச ரூபாய் கடன் கொடுத்தாரு மேம் எங்க அப்பா. எங்க அதெல்லாம் சும்மா பேச்சு. கடை எதுவும் கொடுக்கல மேடம். வீடெல்லாம் இவங்க கேட்க கூடாது. வீடு எங்க வீடு? மாமா வீடு. அதெல்லாம் வீடெல்லாம் இவங்க கேட்க கூடாது. ரூல்ஸ் எங்களுக்கு இருக்குது. வீடெல்லாம் நான் கேட்போம். வீடு எங்க அப்பா வீடு வந்து கேளுங்க மேம். 1.5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டு வந்தாங்க மேம். அதனால தான் மேம் நான் கனினா இருக்கேன். எங்க அப்பாவுக்கு தெரியாது கடன் வாங்க கிடையாது. வீடெல்லாம் கேட்க கூடாது. வீடு கேட்க கூடாது. வீடு கேட்க கூடாது. எனக்கு அந்த வீடே வேணாம். இப்ப அந்த வீடு விற்கிறது யாரும் தெரியாம அந்த வீடு விக்கத்துல இருக்காங்க. இப்போ அந்த வீடு நான் விற்க போறேன். எதுனா விக்கணும் மேம். எங்களுக்கு தேவையே இல்ல. நான் விக்கிறேன் அவ்வளவுதான். யாரு பேர்ல இருக்கு வீடு? என் பேர்ல இருக்கு. எங்க வீட்டு பேர்ல எங்க அப்பா பேர்ல இருக்குது மேம். எங்க அம்மா பேர்ல இருக்குது. 2 பேர் பேர்ல தான் இருக்குது வீடு. இருக்குன்னா அப்ப அந்த பசங்களுக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கு. அந்த வீட்ல இருக்கு. நீங்க உரிமை கூட எடுத்துக்க சொல்லுங்க மேடம். நீங்க பேசுங்க. ஏன்னா அப்படி பசங்களோட பர்மிஷன் இல்லாம எல்லாம் நீங்க வைக்க முடியாது. அவங்க பேர் மேஜர் தனியா இப்போ வீடு தனியா விக்க பாக்குறாங்க. அப்படி நான் தனியா விக்கணும்னு நினைக்கல மேடம். நானு எனக்கு கடன் பிரச்சனைக்கு தான் நான் விக்கணும்னு நினைச்சேன். உங்க புருஷன் மேல இருந்ததுன்னா உங்களுக்கு 2 பேருக்கும் அதுல உரிமை இருந்ததுன்னா பசங்களுக்கு அதுல உரிமை உண்டு. இருக்கட்டும் மேடம். நீங்க பாட்டுல உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண சரி இருக்கட்டும். அவங்க பார்த்து எனக்கு என்ன கொடுக்கட்டும். நாங்க வாங்கின கடன் நாங்களா எப்படி கொடுத்தோம்? சரி மேடம். கடன் வாங்கி என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க மேம். யார் குத்தாங்க? எங்களுக்கு 1 ரூபாய் குத்தாங்களான்னு கேளுங்க மேம். நாங்க ஒத்துக்குறோம். கடன் வாங்கி எங்களுக்கு 1 ரூபாய் குத்தீங்கன்னா சொல்லுங்க. நான் கொடுக்கல. சரி கடன் வாங்கி யார்ட்ட பண்ணீங்க? போலீஸ்கார கட்டியா கடன் என்ன பண்ணீங்க? கடன் வாங்கி அலர்ட் வச்சேன் மேடம். எதுக்கு வச்சாங்க? 10,000 ரூபாய்க்கு வச்சேன். என்ன வச்சீங்க? அலர்ட் வீட்டு பத்திரம். வீட்டு பத்திரம் எங்களுக்கு அலர்ட் தான் மேம். வீடு பத்திரம் அது 10,000 ரூபாய்க்கு வச்சாங்க மேம். 10,000 ரூபாய்க்கு வச்சோமா. இப்ப 7 மாசம் வட்டி 17 ரூபாய் நிக்குது. அதுக்கு யாரும் தர மூடிட்டாங்க கடலாம். அப்பா சேர்த்து வண்டி வித்தாங்க மேம் 20,000 ரூபாய்க்கு. அண்ணன் கிட்ட 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 2,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு கொலுசு எடுத்து கொடுத்தாங்க மேம். அடுத்த மாசமே இது மாதிரி நான் அலர்ட்டுக்கு வட்டி காசு கட்டணும் அப்படின்ட்டு கொலுசு எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க மேம். கடலாம் வாங்கிட்டு ஓட்டுறாங்க வீடு விட்டு. யாரும் வந்தா கேட்டா எங்களை கேக்குது. எங்களை வந்து கேக்குறாங்க மேம், என்ன உங்க ஆத்த வாங்கிட்டு போயிட்டு வா நீ கம்னு இருப்பி அப்படின்னு கேக்குறாங்க மேம். எத்தனை பேருக்கு நீங்க கடன் கொடுத்துட்டீங்க? எத்தனை பேருக்கு நீ வாங்கிக்கிற? எத்தனை பேருக்கு நீ கடன் கொடுத்துட்ட? தங்கமணியா பசங்களா? எனக்கு பசங்க வேண்டாம் மேடம். இனிமே நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ரொம்ப தப்பு பண்றீங்கம்மா. நீங்க கிளம்புங்க. ரொம்ப தப்பு பண்றீங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க.